ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலமீலன். இன்றைக்கி யாரோட கதை பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மலையாங்குளத்தில் இருக்கிற இசக்கியம்மன். அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவள் எங்கேருந்து வந்தால், எப்படி அந்த ஊருக்கு வந்து நிலையை வாங்கினா அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறுக்கு அடுத்தால் இருக்கிற மாடநாடார் குடியிருப்பு அப்படிங்கிற இடத்துல மாடநாடார், மாணிக்க நாடார் அவங்களோட சேர்ந்த கொஞ்சம் நாடாக்கமாரெலாம் வாழ்ந்து வராங்க. அப்படி அவங்க வாழ்ந்து வரும்போது மாடநாடார், மாணிக்க நாடார் இவங்க வந்து எப்போதும் முயல் வேட்டைக்கு போகிறது வழக்கம். அப்படி கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு முயல் வேட்டைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஆறாமொழி, முப்பந்தல் அந்த சைடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ஒன்றுமே அவங்களுக்கு வேட்டை கிடைக்கல. போயிட்டு திருப்பி வரும்போது முப்பந்தலுக்கு கீழ் போகிறதுல வெள்ளெலி ஓடுறத பார்த்துருக்காங்க. வெள்ளெலி ஓடுறத பார்த்தோன்னே, சரி இந்த வெள்ளெலியாவது பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போகும்போது அது ஒரு புதருக்குள்ளே போய் ஒளியுது. அந்த அன்றைக்கி அந்த புதர்கிட்ட தோண்டி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அந்த அன்றைக்கி கூட கொஞ்சம் தோண்டும் போது அங்கே வந்து ஒரு செப்பு குடம் கிடைக்கிது. இந்த அன்றைக்கி செப்பு குடத்தை கண்டவங்க மாடநாடார், மாணிக்க நாடார்னு சொல்கிறாங்க. அவங்க கூட வந்த கூட்டாளிகிட்ட சொல்கிறாங்க, இந்த குடத்தில் என்ன இருந்தாலும் பாதி எனக்கு, மீதியே நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடநாடார் சொல்கிறாரு. இதை கேட்டால் ஊர் மக்களும் சரிங்க, கூட வந்த மக்களும் சரிங்கிறாங்க. அந்த அன்றைக்கி சொல்லி ஊர்கிட்ட கொண்டு போய் ஊர் பக்கத்தில் போகும்போது போகிற வழியிலே அந்த குடத்தை உடைக்காங்க. ஏன்னா ஊருக்குள்ளே போயிட்டால் வேறு யாருக்காவது பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் ஊருக்கு போகிற வழியிலே உடைக்காங்க. உடைக்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை, காற்றா பறந்து போகுது. ஏன்னா அதுக்குள்ளே இருந்தது 21 தேவதைகள், 21 பந்தி 61 கூட்டுறவு தேவதைகள் அதுக்குள்ளே இருந்திருக்கு. தெரியாமல் இவங்க உடைக்காங்க. உடைச்ச கிடத்து காற்றா பறந்து போகும், இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை போட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அடுத்து அந்த தெய்வங்கள்லாம் இவங்களை வந்து பாடாப்படுத்தி இவங்கள்ட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அப்படி பண்ணும்போது இது என்னதான் இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க ஆறாம் மொழியில் வள்ளி குறத்தி அப்படிங்கிறவட்ட போய் குறி கேட்குறாங்க. அப்படி குறி கேட்கும்போது அந்த வள்ளி குறத்தியானவ சொல்கிறான், நீங்கள் இப்படி வேட்டைக்கு போனீங்க, வேட்டைக்கு போன இடத்துல வெள்ளெலியை கண்டு தோண்டி செப்பு குடம் எடுக்கையில் அந்த செப்பு குடத்தை உடச்சிருக்கே, அதுலேருந்து தான் தெய்வங்கள் வெளியே வந்திருக்கு. அந்த தெய்வங்க தான் உங்கள்கிட்ட நிலையம் கேட்குதுங்கிறத சொல்கிறான். அந்த அன்றைக்கி அது இன்னொரு விஷயமும் சொல்கிறான், நீங்கள் அந்த குடத்தை தேடி எடுக்கும்போது அதில் பாதி என்ன இருந்தாலும் பாதி எனக்கு, மீதி ஊருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுபோல் அந்த தெய்வத்துக்கு நிலையிடும் போதும் சரி, அந்த தெய்வத்துக்கு திருவிழா நடத்தும் போதும் சரி, பாதி நீங்கள் கும்பிடணும், மீதி ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். அது போலவே அத்தனை தெய்வங்களுக்கும் அவங்க நிலையம் போடுறாங்க. நிலையம் போட்டு கொடை கொடுக்குறாங்க. யாரெல்லாம்னு சொல்கிறான் அந்த குறத்தி வந்து சொல்லுதான். நானும் அதை சொல்கிறேன். அதில் யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? முப்பந்தல் இசக்கி, பொன்னுருக்கி, பாதாளகண்டி, தவசிநாதன், ஒண்டிக்கல்லன் இருளப்பேன், பலவேசக்காரன், மாசானமுத்து, கட்டையேறும் பெருமாள், குளிதோண்டி மாடி, புலமாடன் புலமாடத்தி, மாவிசக்கி, காவிசக்கி, சிவனானந்த பெருமாள், பேச்சி சொடலை, வன்னியராயன் வன்னியராயத்தி, மாடன் மாடத்தி, வண்ணார மாடத்தி, கனியன் கணிச்சி, இப்படியாப்பட்ட தெய்வங்கள்லாம் அதோடு இருந்திருக்கு. இத்தனை தெய்வங்களுக்கும் அவங்க நிலையம் போட்டு கும்பிட்டு வராங்க. அப்படி கும்பிட்டு வரும்போது மாடநாடார் மேலே சொடலை அருளாகி வராரு, மாணிக்க நாடார் மேலே முண்டசாமி அருளாகி வராரு, அவங்களோட தங்கச்சியான மாடத்தி அவ மேலே எங்கள் அம்மா முப்பந்தல் இசக்கியம்மா அருளாகி வரான். இப்படியாக இவங்க கொடை கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அப்படி கும்பிட்டு வரும்போது அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இசக்கியம்மனுக்குன்னு சொல்லி ஒரு கருங்கடா பிடிச்சி விட்றாங்க. அது வளரட்டும், அடுத்த வருஷம் கொடைக்கு அதை வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அதுக்கு கெடா பிடிச்சி வளர்த்து வராங்க. இப்படி வளர்த்து வர நாளையில் மலையங்குளம் ஊர், அந்த ஊரில் வாழக்கூடிய யாதவர்கள் வந்து வாழ்ந்து வராங்க. அப்படி வாழ்ந்து வர நாளையில் அந்த ஊரில் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்குது, ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஆடு மாடு காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல், சரி இங்கேருந்து நம்ம அங்கே தள்ளி போய் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அந்த பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த பக்கம் போய் ஏதாவது காடு மேய்க்கிறதுக்கு இருக்கா, அங்கே ஏதாவது கெடை போட்டு பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இங்கே காவகனர்லாம் தாண்டி வந்து பார்க்கும்போது மாடநாடார் குடியிருப்பில் நல்ல பச்சை பசையில் இருக்கிறத கண்டு அங்கே மாடநாடார்கிட்ட வந்து இடம் கேட்குறாங்க. ஐயா, இப்படி நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு அங்கே மழை தண்ணி இல்லாமல் எங்கள் ஆடு மாடோடு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால் எங்களுக்கு ஆடு மாடு காப்பாற்றுறதுக்கு கெடை போடுறதுக்கு ஒரு இடம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. அதுக்கு மாடநாடாரும் சரிப்பா நீங்கள் கெடை போட்டுக்கோங்க, ஆனால் 3 மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கே தங்கியிருந்து கெடை போட்டு கொடுத்துட்டு எனக்கு போகணும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும்
ஒத்துக்கிறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் அந்த மலையாங்குளம் ஊர்லேருந்து வந்தால் தெரியுமா? பெரியாங்கோனார், சின்னாங்கோனார், களக்குடி கோனார் எப்படியாப்பட்டவங்க அந்த ஊர்லேருந்து வராங்க. ஆடு மாடெல்லாம் பற்றிட்டு இந்த ஊருக்கு கொண்டு வந்து கெடை போடுறாங்க. கெடை போட்டு இப்படியே இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாளையில் பெரியாங்கோனார் வந்து ஒரு கனவு காண்கிறாரு. அவங்க ஊரில் மழை பெஞ்ச மாதிரியும், மழை பெஞ்சு வெள்ளமாக பெருகி ஊரே பச்சை பசேர்னு செழிச்சிருக்க மாதிரியும் அவர் கனவு காண்கிறாரு. கனவு கண்டோன்னே பதறி முழிச்சவர் அவர் சொல்கிறாரு, எப்பா நம்ம ஊரில் இப்படி மழை பெஞ்சு செழிச்சிருக்கதா நான் கனவு கண்டேன், அதனால் வாங்க நம்ம போவோம், நம்ம ஊருக்கே கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட 2 பேரும், ஏன் நம்ம 3 மாதம் நம்ம இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்கோம், அதனால நம்ம அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லவும், இவர் வாங்கப்பா போவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்கள கிளப்பி கூப்பிட்டு போகிறாரு. இப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாடத்தியம்மா வளர்க்குறாளே கெடா, கருங்கடா, அது இவங்களோட போயிடுது. அந்த மாடத்தியம்மாவளோ விதவை, அவள் தான் அந்த கெடாயை வளர்க்குறா, எஸ்கேமனுக்காக வளர்க்குறா. அப்படிப்பட்ட வளர்க்கக்கூடிய கெடாயானது அவங்க கூட போயிடுது. இவங்க ஆட்டை பற்றிட்டு போகும்போது அதை கவனிக்கிறாங்க. இப்படி நம்ம கூட கெடா வருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டாங்க. கவனிச்சுக்கிட்டு அந்த கெடாயோட மணியை தூர அறுத்து போட்டுட்டு, அந்த கெடாய் இது பார்த்தா அந்த கெடா அவங்களோட கெடா தான் தெரியாதுங்கிற அளவுக்கு முடியை பறித்து விட்றாங்க. அப்படி முடியை வெட்டி விட்டுட்டு இப்படி பற்றிட்டு போகிறாங்க. அந்த கெடாயையும் சேர்த்து பற்றிட்டு போகிறாங்க. பற்றிட்டு போகும்போது இங்கே வீட்டில் மாடத்தி ஆட்டை காணலேன்னு சொல்லிட்டு காட்டில் நிற்கிறவ தேடா. இங்கே தானே நின்றுச்சு கெடா, காணலேன்னு சொல்லிட்டு தேடும்போது யாதவர்களும் அங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார். அண்ணங்கிட்ட வந்து சொல்லும்போது அண்ணன் வந்து சொல்கிறாரு, இப்படி நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டானே, கெடா வரலையானா மாடத்தி ஒன்றை நான் கெடாய்க்கு பதிலாக பரனில் பழி கொடுத்துருவேன், ஒழுங்காக போய் கெடாயை கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கோபமாக அவகிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டவா, சரி நம்ம போய் கெடாயை பிடிச்சிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்த வழித்தடம் பார்த்து வாரான். அப்படியா வந்து அவங்ககிட்ட வந்து கெடாயை கேட்குறான். கலந்தப்பன ஊர், அந்த ஊருக்கிட்ட வந்தோடனே அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து கெடாயை கேட்குறான். ஐயா, இப்படி நான் இங்கே கோயிலுக்கு விட்டுருந்த கெடா உங்கள் கூட வந்துருச்சு, தயவு செஞ்சு அந்த கெடாயை கொடுத்துருங்க, அதனால் தயவு செஞ்சு கெடாயை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். கேட்கும்போது பெரியாங்கோனார் சொல்கிறாரு, உன் கெடா எங்கம்மா எங்கள் கூட வந்துச்சு, நானே 5000 கெடா 5000 ஆடை வச்சுருக்கேன், அதில் உன் கெடா நின்றுச்சுன்னா நீ பிடிச்சிட்டு போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எனக்கு தெரியலாமா, நீ நின்றுச்சுன்னா பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது இவளும் அந்த கெடாய்க்கு வந்து பேர் வச்சு கூப்பிடுவாள். அதே மாதிரி பேர் வச்சு கூப்பிடும்போது அன்னைக்குன்னு பார்த்தா அந்த கெடா சத்தமும் கொடுக்கல, எட்டி வெளியவும் வரல. அந்த அன்னைக்கு இவன் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறா. இவங்க ஆட்டை பற்றிட்டு போகிறாங்க. பற்றிட்டு போகும்போது இவன் நினைக்கா, நம்ம அண்ணன் நம்மகிட்ட என்ன வார்த்தை கேட்டான், கெடாயை நான் கூட்டு வரலன்னா கெடாய்க்கு பதிலாக என்னெல்லாம் பழி கொடுப்பேன்னு சொன்னான், அவன் கையால் போய் அவங்ககிட்ட நான் திருப்பி அவமானப்பட்டு போய் நிற்கணுமா, அதனால் இங்கேயே நம்ம உயிரை விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நினச்சவா கும்பிட்ற 21 பந்தி தேவதையும் எசக்கியம்மனையும் நினைக்கா. தாயே முப்பந்தடத்தாலே, அந்த கெடா யார்கிட்ட போச்சோ அது உன் கெடா, நீயே கேட்டுக்கோ, அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, யார்கிட்ட போச்சோ எனக்கு தெரியாது, எங்கே இருக்கோ நீயே கேட்டுக்கோ, அந்த கெடாயை எடுத்தோடனே நீயே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நாக்கை பிடுங்கி உயிரை விட்றா. இப்படி உயிரை விட்டதோட அவளோட இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இந்த கோணார்கள் எல்லாம் அவங்களோட ஊடான மலையங்குளத்துக்கு ஆடு மாடை பற்றிட்டு வராங்க. அப்படியே அங்கே பற்றிட்டு வந்து பார்க்கும்போது மழையும் பெய்யலை, ஒன்றும் பெய்யலை, பழைய இருந்த பஞ்ச நிலையிலே தான் இருக்குது. வேறு என்ன செய்ய முடியுங்க, வந்தாச்சு திருப்பி இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஊர்க்காரங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம ஓடக்கரையில் இருக்க ஒத்தப்பனை சொடலைக்கு கொடை கொடுக்கலாம், இப்படி மழை தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால் ஒரு கொடை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த அன்றைக்கி கொடை கொடுக்கலான்னு நினச்சி எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த பெரியாங்கோனார் இருக்காரே, அவளுக்கு வந்து ஒரு மகள் இருக்கா. அவர் மகளை அவரோட தங்கச்சி மகனான பத்தமடையில் அவரோட தங்கச்சி மகனுக்கு கெட்டி கொடுத்துருக்காரு. அவள் பேர் சொடலி. அவள் வந்து 7 மாதம் கர்ப்பமாக இருக்காள். அதனால் தன்னோட பொண்ணையும் வளகாப்பு போட்டு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு எண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு போய் பத்தமடையில் போய் அவளை வளகாப்பு போட்டு கூப்பிட போகிறாரு. அப்படி வளகாப்பு போட்டு இருக்கும்போது அவரோட தங்கச்சி வந்து சொல்கிறா, அண்ணே நான் வந்து நல்ல கனவு காணலை, எனக்கு கனவு தப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் மருமகளை கூட்டு போக வேண்டாம், அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சி கேட்குறான். ஆனால் இவரோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நம்ம சாமி இருக்கையில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து வச்சுட்டு
வியாழன் வெள்ளி கொடை நடக்கும்போது இவர் நினைக்காரு நம்ம மக சூழி, அதனால் கோயிலுக்கு கூப்பிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போயிட்டு அங்கே கொடை நேரத்தில் அங்கே பரனில் போடுறதுக்கு எந்த கெடாயை போட அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம தான் அங்கேருந்து ஒரு கெடாயை பற்றிட்டு வந்தோமே, அந்த கெடாயை பரனுக்கு போடுவோம்னு யோசித்தவங்க அந்த கெடாயை தூக்கிட்டு வராங்க. அது கெடாயோ நல்லா வளர்ந்து போயிருக்கு, அந்த கெடாயை தூக்கிட்டு வந்து வராங்க. அது யாரோட கடை? எஸ்கேமா கடை அப்படிங்கிறது தெரிஞ்சும் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து சொல்லைக்கு முன்னாடி பலி கொடுக்க வைக்கும்போது அந்த கெடாயை வெட்டும்போது அது அம்மா அம்மா அம்மானு கத்துது. யாரை கூப்பிடுது? முப்பந்தல் எசக்கியம்மன்லாம் கூப்பிடுது. அப்போ அந்த 21 தேவதையும் அங்கே வருது. வந்துட்டு நம்ம கெடாயை, நமக்கு விட்ட கெடாயெல்லாம் இப்படி அறுத்துருக்கான் அப்படின்னு நினச்ச தெய்வங்கள் அவரோட மகளான சொடலிக்கிட்ட போகுது. வீட்டுக்கு வந்து பெரியாங்கோனார் போல் போய் சத்தம் கொடுக்குது. சொடலி சொடலின்னு கூப்பிடுது. இவன் வந்து நம்ம அப்பா தான் வந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லி கதவை திறக்கவும் இந்த 21 தெய்வங்களும் அந்த அவளை வந்து கொல்லுது. கொண்டு போட்டுட்டு போயிடுது. இந்த அன்றைக்கி இவங்கெல்லாம் மறுநாள் கொடை முடிஞ்சு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வராங்க. வரும்போது இப்படி மக இறந்து கிடக்கா. அதுக்கடுத்து அவளை அடக்கம் பண்ணணும்னு நினச்சவங்க அவள் வந்து சூழியாக இருக்கா, அதனால் குழந்தையோடு அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய தனியாக பிரித்து எடுத்துகிட்டு குழந்தையும் இவளையும் தனித்தனியாக அடக்கம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்காக ஆள் பார்க்குறாங்க. அப்போ வந்து சண்முக பண்டுவர் அப்படிங்கிறவரை வந்து கூப்பிடுறாங்க அந்த குழந்தைய தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் என் நினைவறிஞ்சு இது வரைக்கும் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணது கிடையாது. என்னோடய மைத்துனர் தாளங்குளத்துக்கு மேற்க ஸ்ரீவரமங்கபுரத்தில் என் மைத்துனர் இருக்கார், அவரை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லப்பா ஆளை கூப்பிட்டுவான்னு சொல்லவும் இவரும் போய் கூப்பிட போகிறாரு. அப்படி வந்து அங்கே போய் விஷயத்தெல்லாம் சொல்லி அங்கே இருக்க அவரோட மைத்துனரான சொல்லமுத்து கோனாரை போய் கூப்பிடுறாரு. சொல்லமுத்து அப்படிங்கிறவரை போய் கூப்பிடுறாரு. சொல்லமுத்து பண்டுவர் அவரை வந்து கூப்பிடும்போது அவரோட பொண்டாட்டி வந்து சொல்கிறா, ஏங்க நீங்கள் போக வேண்டாம், நான் வந்து நல்ல கனவு காங்கல, ஆகாத கனவு கண்டேன், அதனால் நீங்கள் போக வேண்டாம், எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கி தொழிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறேன். சொல்லும்போது இவர் சொல்லமுத்து பண்டுவரை சொல்கிறாரு, நான் தகடு வச்சுருக்கேன், மைய வச்சுருக்கேன், மாந்திரிகம் வச்சுருக்கேன், அதை மீறி என்னம்மா வந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அப்படி கிளம்பி வந்து இவர் 4 திசையும் கட்டுறாரு, நெத்தியில் மை வைக்கிறாரு, எல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தைய தனியாக பிரித்து எடுக்கிறாரு. பிரித்து எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு இவர் திருப்பி கிளம்பும்போது மூஞ்சியெல்லாம் கழுவும்போது அந்த மையானது அழியும் போது அந்த தெய்வங்களானது அவரை கொல்லும்போது அவர் வந்து எஸ்கேமேட்ட ஒரு வரம் கேட்காரு, ஏம்மா நீ எப்படி என்னை கொல்ல தான் போகிறேன், அதனால் உன்னோட வாசலில் எனக்கும் ஒரு நிலையம் வேணும்னு சொல்லவும் எசக்கம்மா சொல்கிறா, நான் என் கூட நிலையம் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஏத்தால நிலையம் கொடுக்கன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறான். இப்படியாக இருக்க அவரும் மாண்டு போகிறாரு. மாண்டதுக்கடுத்து ஊர்லேயும் நிறைய தெய்வங்கள்லாம் நிறைய அட்டாத்தொட்டம் பண்ணுது. அதை கொண்டு எரியும், இதை கொண்டு எரியும், சாமத்தில் ஒருத்தரையும் நடக்க விடாமல் ரொம்ப பண்ணுது. அந்த அன்றைக்கி இவங்கெல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து குறி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குறி கேட்கும்போது குறிக்காரி வந்து சொல்கிறான், இப்படி நீங்கள் இந்த ஊருக்கு போய் நீங்கள் ஆடு மேய்க்க போயிருக்கீங்க, ஆடு மேய்க்க போன இடத்துல அங்கேருந்து ஒரு கெடாயை பற்றிட்டு வந்திருக்கீங்க, அந்த கெடாயை கொண்டு வந்து உங்கள் ஊர் சொல்ல கோயிலில் பலி கொடுத்துருக்கீங்க, அந்த தெய்வம் தான் உங்களை இப்படி பாடாப்படுத்துது, அதனால் அந்த தெய்வத்துக்கு நிலையம் போட்டு கொடுத்தா தான் உங்களை அது விடும், நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நிலையம் போடுறதுக்கு உண்டான வழியையும் கேட்குறாங்க. அப்போ வந்து அவள் சொல்கிறான், உங்களோட தெய்வமான நல்ல முத்தம்மா அவள் தான் உங்கள் ஊருக்கு ஆவ தெய்வம், அவள் முன்னாடி போய் சிறு செலவில் 5 தேங்காய் மஞ்சள் தடவை வச்சுட்டு வந்துருங்க. மறுநாள் காலையில் அந்த சொலவு எங்கே இருக்கோ, அந்த தேங்காய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவளுக்கு போய் நிலையம் போடுங்க, அவளை நீங்கள் நினச்சி நிலையம் போட்டால் போதும், அந்த நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு அவள் வந்து நிற்பா அப்படின்னு சொல்கிறா அந்த குறத்தி. இவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னது போலயே சிறு சொலவில் மஞ்சள் தடவி தேங்காய் வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த சொலவானது ஊருக்கு தெற்க குளக்கரையில் வேப்ப மரத்துக்கு அடியில் போய் இருக்குது. அதுக்கடுத்து அந்த இடத்துலையே அம்மைக்கு நிலையம் போடுறாங்க. நிலையம் போட்டு கொடை கொடுக்கும்போது பெரியாங்கோனார் மேலே சுடலை வந்து ஆடுறாரு, சின்னாங்கோனார் மேலே முண்டை வந்து ஆடுறாரு. சின்னாங்கோனார் மக மேலே அவள் வந்து விதவை, அவன் மேலே முப்பந்தல் எசக்கியம்மா வர
நல்லபடியாக வந்து வரம் கொடுக்குறான். அப்படி வரம் கொடுக்கும்போது அவள் சொல்கிறான், நான் உங்களை எந்நாளைக்கும் கட்டி காப்பாற்றி வைப்பேன் மக்களே. நான் எந்த நாளையிலையும் வாழுறவட்ட வந்து அவளை நான் கோமரமாக பிடிக்க மாட்டேன். விதவை பொண்ணாக இருக்கவளையும் வயசு முதிர்ந்த பொண்ணையும் தான் நான் வந்து கோமரமாக பிடிப்பேன் அப்படிங்கிற வாக்கையும் கொடுக்குறான். கொடுத்து இந்நாள் வரைக்கும் நல்லபடியாக அந்த ஊரை கட்டி காத்து குழந்த வரமும் கொடுத்துக்கிட்டு வரவ தான் மலையாங்குளத்து இசக்கி. அவள் வந்து உப்பந்தல்லேருந்து போனவ தான். உப்பந்தல்லேருந்து போய் இப்போ மலையாங்குளத்தில் நிலையம் வாங்கி நல்லபடியாக அந்த ஊர் மக்களை நல்லபடியாக வாழ வச்சு வரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கவ தான் மலையாங்குளத்து இசக்கி. அவள் கோவக்காரி தான், இருந்தாலும் குணக்காரி. அவள் கொடுக்கணும்னு நினச்சா அவள் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியாப்பட்டவ. சரி, நான் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.